இவ்வளோ பெரிய உயர்வில் இருக்கிற மனுஷன் நமக்காகத்தானே யுத்தம் பண்ண வந்தான், நம்முடைய ராஜ்யத்தை தானே காப்பாந்தான், அப்படி மேன்மையை எண்ணிக்கொள்ளாமல் இவனுக்கு ராஜ்யம் மட்டும்தான் குறைவாக இருக்குது, மற்றது எல்லாத்தையும் கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இவன் விசனப்பட்டு இந்த வார்த்தையில் தாவீதை கொல்லுவதே அவனுடைய வேலையாக திட்டமாக எடுத்துக்கொண்டான். இன்றைக்கி நிறைய பேருடைய வேலை, பல வேலை செய்யணுங்க. நீங்கள் நிறைய காரியங்களை செய்வதற்கு ஓட வேண்டிய நீங்கள் ஒரு சில மனிதர்கள் உங்கள் முன்பாக உங்களுடைய காரியங்களுக்கு விரோதமாக எழும்பிட்டாங்கன்னா அவங்க எப்படி எழும்பலாம், அவங்களை எப்படி காலி பண்ணலாம், அவங்களை எப்படி அழிக்கலாம், இந்த ஒரு திட்டத்தை நீங்கள் தீட்டி இன்னைக்கு நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போகிறீங்கன்றதை தெரிந்து கொள்ளுங்க. சவுலுக்கு தேவன் ராஜ்யத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு பெரிய ராஜ்யத்தை உள்ள ஒரு மனிதனுக்கு அவனுக்குள்ள அபிஷேகம் இருக்குது. இந்த அபிஷேகம் உள்ள ஒரு மனுஷன் இவனுடைய ராஜ்யத்தை இவன் பார்த்து கொண்டு போகலாம். அதை விட்டுட்டு என்ன பண்ணுறான், இவன் மேலே இவன் இப்படி மாறிட்டானே, இப்படி உயர்ந்துட்டானேன்னு சொல்லிட்டு விசனப்பட தொடங்கினான். இந்த விசனம் ஒவ்வொரு நாள்